மஸ்ட், ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட். மூணுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஐ கேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆற்றல் இருக்கு, ஒன்றை செய்து முடிக்க முடியும் என்ற ஆற்றல் என்கிட்ட இருக்கு. யாரோ சொன்னாங்க, ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கடவுளும் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு நல்ல சிற்பம் யாரு? அதாவது உலகத்தில் மிக சிறந்த ஓவியன் பிகாசோ. பிகாசோ சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு கலைஞன். எவ்ரி சைல்டு இஸ் அன் ஆர்டிஸ்ட். குழந்தைகளுக்கு கற்பனைகள் இருக்கும், செயல்திறன் இருக்கும், சிந்தனை திறன் இருக்கும். ஒரு குழந்தை வந்து படம் வரைஞ்சி, கடவுளுக்கு படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அங்கே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லையா? கேர்ள்ஸ், ஆர் யூ ஓகே? ஐ அம் far away from you, my dear children. Is it okay? Do you want to come here? இங்கே வரீங்களா? பக்கமாக இருந்து பேசுவோம், ரகசியம் பேசுவோம். வரீங்களா? அவங்களை இங்கே உட்காந்து இங்கே வர சொல்லிடலாமா? ஓகே, நான் வரேங்க. கம் டு யூ. கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஸோ குழந்தைகளே, ஒரு சின்ன மாணவி. குழந்தைகளே, படைப்பு திறன், கிரியேட்டிவிட்டி, அதுதான் முக்கியம். அது இருந்ததுன்னா எல்லா வேலை வேணாலும் கிடைக்கும். ஐஏஎஸும் படிக்கலாம், ஐபிஎஸும் படிக்கலாம், கூகுள் கம்பெனியில் வேலைக்கு வேலை. நமக்கு தேவையானது நாலேஜ், அறிவு, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. ஒரு குழந்தை வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்குது. என்னம்மா வரைகிற? கடவுளுக்கு படம் வரைஞ்சிட்டு இருக்காம்மா. கடவுளுக்கு படமா? கடவுள் எப்படி தெரியும்? எப்படி இருப்பார் உனக்கு தெரியும்? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோ, முடிஞ்சிடும். வரைஞ்சிட்டு இருக்கிறேன், நானே கடவுளை உருவாக்கிட்டு இருக்கிறேன். வரைஞ்சி முடிஞ்ச பிறகு பாரு கடவுள் எப்படி இருப்பாரு. நான் தானே உருவாக்க போறேன். ஸோ கிரியேட்டிவ், மை டியர் சில்ட்ரன், யூ கேன் கிரியேட். ஸோ ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். 10th 12th எக்ஸாமில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக பண்ண முடியும். ஐ கேன், ஐ ஹேவ் தி கெபாசிட்டி, எனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. ஐ கேன், ஐ வில், நான் கண்டிப்பாக இதை செய்து முடிப்பேன். எனக்கு அதற்கான மன தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, என் மீது நம்பிக்கை இருக்கிறது. நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி மொழி. ஐ வில், ஐ மஸ்ட். அது மிகப்பெரிய குழந்தைகளே. ஐ மஸ்ட், நான் செய்தாகவே. குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டது? எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு, எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க. நான் நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், நான் நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆவேன், நான் நாளைக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆவேன், உயர்ந்த இடத்துக்கு வருவேன் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாணவி, மும்பையில் படித்த மாணவி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேர்வில் இந்திய அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தார்கள். பிரேமா. அவர்களை சென்னைக்கு வரவழைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பரிசு கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த பெண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு மும்பையில படிச்சு சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சு வெளியே வந்தீங்கன்னா மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும். இன்னைக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அந்த தேர்வுல, போட்டித் தேர்வு, அதுல முதலிடம் பிடித்திருக்கிறாளே மாணவி, மிக சிறந்த மாணவி, உங்களை பரிசு கொடுக்குறோம்னு சொல்லி பரிசு கொடுத்து வெளியே வந்ததும் அந்த மாணவிகிட்ட பேட்டி கேட்குறாங்க. என்னம்மா, நீ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் அதில் எழுதி முதல் மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் தமிழ்நாடு, இந்த போன்ற சாதிக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது? எங்கள் அப்பா ஆட்டோ டிரைவர் சார், எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ், நீரிழிவு நோய், கஷ்டப்படுறாரு. எங்கள் அம்மா வீடு வீடாக வேலை பார்த்து எங்களை காப்பாற்றுறாங்க. எங்கள் வீடு ஒரு 12 அடிக்கு 12 சின்ன ஒரு வீடு தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் வீட்டில் ஒழுகும், மழை பெஞ்சா ஒழுகும். எங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் கூட கிடையாது. நான் பிகாம் படித்து சிஏ முடித்து ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து எப்படியாவது மும்பை மாநகரில் ஒரு வீடு வாங்கி எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் அங்கே குடியேற்ற வைக்க வேண்டும் சார். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் சார் நான் படிக்கிறேன். மை டியர் சில்ட்ரன், ஐ மஸ்ட், நாம் சாதித்து காட்ட வேண்டும். வேற வழி இல்லை. நிலவரம் ரொம்ப மோசம். நிறைய பணக்கார வீட்டு பிள்ளைகள் கூட ரொம்ப கவனமாக என்ன ஏது ஆங்கிலம், தமிழ் மொழி, புவியியல், எக்கனாமிக்ஸ், மனித சரித்திரம், அறிவியல், ஆங்கிலம், இது போன்ற பாடங்களை ரொம்ப கவனமாக படித்து ஐஐடி போன்ற நிறுவனங்களை படித்து பெரிய நிறுவனங்களை மாதம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. யாரு? பணக்கார வீட்டு பிள்ளைங்க. அவங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு தொழில் இருக்குது. மாதம் 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் சம்பளம், வருமானம், வாடகை, வரி வருது எல்லாம். அவன் கூட படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எனது குழந்தைகளை நான் உங்கள்கிட்ட கேட்கும் கேள்வி,
நமது அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது, பொருளாதார ரீதியாக நம்ம பின்தங்கி இருக்கும்போது, நமக்கு ஒரு பங்களா இல்லாத போது, நமக்கு ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இல்லாத போது, நமக்கு மாசம் 10 லட்சம் வருமானம் இல்லாத போது, நமக்கு ஏன் அந்த ஆசை வரவில்லை? இதுதான் என் கேள்வி. இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவோ சலுகைகள், அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நமக்கு வந்து அரசு இன்ஜினியரிங் கல்லூரியில் 7.5 இட ஒதுக்கீடு. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் 7.5 இட ஒதுக்கீடு. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு ஐஏஎஸ், நானே ஒரு ஐஏஎஸ் பயிற்சியாளன், 25 ஆண்டுகளாக ஐஏஎஸ் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன்.